போங்க, நீங்க தானே ஒத்தை கையெழுத்து ஒற்றை தலைமைன்னு உங்க அதிகாரத்துல அவற்றை கொடுத்து வீணா போனீங்க. ரவீந்திர சாமி சொன்னானே, பன்னீர்செல்வத்தை காலி பண்ணுனா காலி பண்ண உங்க தலையில தான் அவரு கை வைப்பாரு, நீங்க அதிகாரம் இல்லாம போயிருவீங்க. ரெட்டை தலைமைன்னா எல்லாரும் பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஒற்றை தலைமைன்னா அது இல்லாம போகும்னு. ரெட்டை தலைமை 33% வாக்கு எடுத்தது, ஒற்றை தலைமை 20% வாக்கு எடுத்திருக்குது. ஒற்றை தலைமை பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்குது. ஒற்றை தலைமை 13% வாக்க இழந்திருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இது அது பார்லிமெண்ட், இது அசம்பிளின்னு உங்க அதிகாரத்தை கொண்டு எடப்பாடி காலில் கொண்டு போட்டீங்க. அப்ப நீங்க இப்ப என்ன சாக்கு போக சொல்றீங்க? பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற. சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்து கன்னியாகுமரியில உங்களை 4வது தள்ளல, சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்து புதுச்சேரியில உங்களை 4வது தள்ளல. நீங்க ஒற்றை தலைமை ஆனதுனால அபகரிக்கும் தலைமை 2 ஜாதி தலைமையா போயிட்டது, மற்ற ஜாதியெல்லாம் எதிராக போயிட்டான். இப்ப எடப்பாடி கூட எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கேபிஎம் எல்லாருமே இருக்காங்க. இப்ப இவர்னால அவங்களும் தோல்வியை சந்திக்கணுமா? அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல.